எனக்கு வந்து ஒரு 6 மாச காலமாவே கழுத்து வலி, இடுப்பு வலி, முட்டி பெயின், கால் மதமதப்பு, கை மதமதப்பு எல்லாமே இருந்துச்சு. இந்த கழுத்து வலியால வந்து எனக்கு வந்து ஷோல்டரை வந்து மேல தூக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி இடுப்பு வலியால ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல கீழே. அதுபோது நடக்கும்போது இடுப்பு வலிக்கும். அதே மாதிரி மூட்டு வலி வந்து இருக்கிறதுனால காலை வந்து தாங்கி தாங்கி நடந்தேன். கால் மதமதப்பு அதிகமா இருந்தது. கீழே ஊன முடியாத அளவுக்கு இருந்தது. யாரோட யூடியூப்பை பார்த்து நாங்க திருவண்ணாமலைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் 5 நாளா. இப்ப அந்த 5 நாளா எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சு. உங்களுக்கு கழுத்துல C5 C6 இல்ல C6 C7 இதுல வந்து டிஸ்க் வந்து பிதுங்கி வெளியே வந்து நரம்பு அழுத்தப்பட்டிருக்கு. இதனால வந்து கைகள்ல வலி இருக்கு, கைகள்ல மதமதப்பு இருக்கு. இடுப்புல L4 L5லயோ இல்ல L5 S1லயோ வந்து சயாட்டிக் நரம்பு வந்து அழுத்தப்பட்டு சயாட்டிக்கா ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளா இருக்கு. இதனாலயும் வந்து கால்கள்ல வந்து மதமதப்பு, நடக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கு. முட்டியில வந்து தேய்மானம், இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதுக்கு வந்து நீங்க எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் பார்த்துட்டீங்க, மெடிசின்ஸ் எடுத்து பார்த்துட்டீங்க, எதுலையுமே வந்து குறையல. உங்களுக்கு லாஸ்டா அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட சென்டர்ல பிசியோதெரப்பில நிறைய நான் இன்வெசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். அது மூலியமா வந்து உங்களுக்கு நல்ல ரெக்கவரி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜெயதாஸ், ஷாலோம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல வர விருதுநகர்ல இருந்து வந்திருக்காங்க பாக்கியலட்சுமின்னு பேரு. இவங்களுக்கு 3 பிரச்சனை இருக்கு. கழுத்துல வந்து டிஸ்க் கிழிஞ்சு வெளியே வந்து நரம்பு அழுத்தப்பட்டதுனால 2 கைகள்லயும் வலி அதிகமா இருந்தது. தோள்பட்டையை மேல தூக்க முடியாத அளவுக்கு பயங்கர வலி. அது மட்டும் இல்லாம வந்து அவங்களுக்கு கைகள் 2மே வந்து மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு. L4 L5லயும் வந்து டிஸ்க் வந்து கிழிஞ்சு வெளியே வந்து சயாட்டிக் நரம்பு அழுத்தினதுனால கால்கள்லயும் வலி அதிகமா இருந்தது. கால் வரைக்கே வலி பரவலா இருந்தது. கால் மதமதப்பும் இருந்தது. மூட்டு தேய்மானமும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜா இருந்ததுனால அவங்களுக்கு நடைய வந்து தாங்குற மாதிரி தான் நடந்தாங்க. முட்டி வந்து சரியா மடக்க நீட்ட வரல. ஏன்னா தேய்மானம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருந்தது. இவங்க வந்து எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றப்போ இந்த 3 பிரச்சனையும் சொன்னாங்க. நாங்க வந்து குறைஞ்சபட்சம் இதுக்கு வந்து ஒரு 10 நாள் இல்ல 15 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு வந்து நாங்க 3க்குமே வந்து சேர்த்தே ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம். கழுத்துல இருக்க டிஸ்க் பல்ஜுக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம், இடுப்புல இருக்க டிஸ்க் பல்ஜுக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம், மூட்டு தேய்மானத்துக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம். கம்ப்ளீட்டா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்வெசிவ் மெத்தடா பிசியோதெரப்பில இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம். கொடுக்க அவங்களுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த நெக்ல இருக்க பெயின், ஷோல்டர் பெயின், கை நல்லா தூக்குற அளவுக்கு வந்தாங்க. கைகள்ல இருக்க மதமதப்பு குறைஞ்சது. முட்டி தாங்கின மாதிரி தான் நடந்து வந்தாங்க. ஏன்னா தேய்மானம் வந்து அந்த காலில் வந்து அதிகமா இருந்ததுனால. ஸோ அந்த நடையும் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறப்போ நல்லா தாங்கலா நடந்தெல்லாம் வந்து கிளியர் ஆகி நார்மல் நடைக்கு வந்தாங்க. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவலா இருந்த டிஸ்க்ல இருக்கிற பெயினும் வந்து குறைஞ்சது. சயாட்டிக்கா ப்ராப்ளம் வந்து நல்லாவே வலி குறைய ஆரம்பிச்சது. காலில் இருக்க மதமதப்பு குறைஞ்சது. அவங்களோட ரிவ்யூ வீடியோ தான் நாங்கள் போட்டிருக்கோம். என் பேர் வந்து பாக்கியலட்சுமி. நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு 6 மாச காலமாவே கழுத்து வலி, இடுப்பு வலி, முட்டி பெயின், கால் மதமதப்பு, கை மதமதப்பு எல்லாமே இருந்துச்சு. இந்த கழுத்து வலியால வந்து எனக்கு வந்து ஷோல்டரை வந்து மேல தூக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி இடுப்பு வலியால ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல கீழே. அதுபோது நடக்கும்போது இடுப்பு வலிக்கும். அதே மாதிரி மூட்டு வலி வந்து இருக்கிறதுனால காலை வந்து தாங்கி தாங்கி நடந்தேன். கால் மதமதப்பு அதிகமா இருந்தது. கீழே ஊன முடியாத அளவுக்கு இருந்தது. இப்போ வந்து அங்கெல்லாம் பார்த்ததுல எதுவும் சரிபட்டு வராதனால சாரோட யூடியூப்பை பார்த்து நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் 5 நாளா. இப்போ அந்த 5 நாளா எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது. அதனால இப்போ எல்லா வழியுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சரியாகி நான் 5 நாளே எனக்கு நல்லாவே நல்லா சரியாயிடுச்சு. அந்த எனக்கு வந்து கால் மதமதப்புலாம் ரொம்ப இருந்தது. அந்த கை ஊரல் எடுக்கிறது, அந்த நரம்பு நரம்பு வந்து சுருள்லாம் இழுத்து பிடிச்சது, அந்த வழியெல்லாம் இப்ப ரொம்ப சரியாகி ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. இங்க வந்து நல்லா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் நல்லா பண்றாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நிறைய வச்சிருக்காங்க. அதனால எனக்கு எல்லாமே சிஸ்டர்ஸும் எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு தந்ததுனால எனக்கு நல்லாவே ஆரோக்கியம் ஆயிடுச்சு. அதனால இப்ப நான் நல்லா ஓரளவுக்கு கால் இழுத்து நடக்கிறதெல்லாம் விட்டுச்சு. மதமதப்பும் குறைஞ்சிருச்சு. வீட்டுக்கு போகும்போது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. கழுத்து லெவல்ல டிஸ்க் பாதிப்புனால ரொம்ப நாளா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், இல்ல L4 L5 இடுப்பு லெவல்ல டிஸ்க் பாதிப்புனால ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்க,
சயாட்டிக்கா ப்ராப்ளம் ரொம்ப நாளா இருக்கு, கைகள்லயோ கால்கள்லயோ மதமதப்பு ரொம்ப நாளா இருக்கு, மூட்டு தேய்மானத்தினால நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கீங்க, மெடிசின்ஸ் எடுத்தும் குறையல, இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வைங்க. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துல இருந்து உங்களுக்கு நாங்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ல நிறைய நான் இன்வெசிவ் மெத்தட்ஸ் வச்சிருக்கோம். அது மூலியமா பெயினை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிருவோம். குறைச்சிட்டதுக்கு அப்புறம் பெயின் திரும்ப வலி வராம இருக்கிறதுக்கு செப்பரேட் எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அதையும் நாங்க சொல்லி தருவோம். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்ச வலி வந்து திரும்ப வராது. தேங்க்யூ.